அக்கா வந்து பார்த்திங்கன்னா என்னை கூட்டிகிட்டு வந்து இங்கே பாருங்கள் இந்த செடி இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சாம்பல் போட்டு வச்சுருக்கேன்னு சொல்லிட்டாங்க. பார்த்திங்கன்னா வைரல் அட்டாக் வந்திருக்கு இதுக்கு. இது ஆக்சுவலாக வந்து நம்ம பஞ்சகவ்யம் கொடுத்தோன்னாலும் கொஞ்சம் ரிவைவ் ஆகி வரும். பட் இருந்தாலும் வந்து என் பொண்ணு ஹோமியோபதி டாக்டர் அவள் வந்து அர்சனிக் ஆல்பம் வந்து வைரல் இன்ஃபெக்ஷனுக்கு நல்லதுமான்னு சொல்லியிருக்கா. ஸோ நாளைக்கு நாங்கள் அந்த அர்சனிக் ஆல்பமை டைல்யூட் பண்ணி இதுக்கு தெளிக்க போகிறோம். நான் எனக்கு கால் அடிப்பட்டதாக ஒரு வாரம் வரலையா, ஸோ ஏகப்பட்ட ரகலை நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா ஏகப்பட்ட களைகள் வளர்ந்துருக்கு. களைகளோடு காய்களும் வந்திருக்கு. காய்களோடு கொஞ்சம் கீரையும் இருக்குது, அதையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அக்கா ஒரு கை நிறைய காயோடு வராங்க. ஏற்கனவே ஒரு கூடையில் நாங்கள் கொய்யாக்காய் வச்சுருக்கோம். கூடவே எங்களுடைய ஆயுதமும் இருக்குது. அதில் கத்திரிக்காயை பறித்து போட்டாங்க இப்போது. ஓகே, இப்போ வந்து இது பார்த்திங்கன்னா இது ஒரு மிளகாய். இது எனக்கு சென்ட் ஜான்ஸ் ஸ்கூலில் அரவிந்த் தம்பி கொடுத்தாங்க. அது ஆக்சுவலாக பிஞ்சு வச்சுருக்காக்கா. அந்த பிஞ்சு கையில் பிடிச்சி காமிங்கக்கா. இது இருக்கு, பிஞ்சுகள் வந்து இருக்குது. இது என்ன மிளகாய் நான் தம்பிக்கிட்ட தான் நான் கேட்க போகிறேன். கேட்டுட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இது வானம் பார்த்து தான் வருது. இலைகள் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இந்த மாதிரி இலைகளை நான் இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் தெரிஞ்சிருந்தால் போடுங்க. அரவிந்த் தம்பியும் கேட்டு நான் போடலாம். அரவிந்த் தம்பிக்கு எடுத்துகிட்டு 500 விதைகளை வந்து சேகரித்து வச்சுருக்காரு. பட் இதை பார்த்த உடனே அவர் சொல்லிடுவார். வந்து இருங்க அதை வரேன்னு சொல்லிவிட்டு திரும்பியும் வந்து எனக்கு அறுத்து தராங்க. மணத்தக்காளி கீரையாக இருக்கிறாங்க அக்கா. ஒரு வாரம் கழித்து வந்து அறுவடை அதிகமாக தான் இருக்குது. காடு மாதிரி செடியும் வளர்ந்துருக்குது. பனி போயிடுச்சு, வெயில் வந்துருச்சு, தண்ணி விட ஆரம்பிச்சிட்டோம். தண்ணி பார்த்திங்கன்னா 1/2 ஏக்கரில் நாங்கள் ஹோஸ் பைப் போட்டு தான் போர் தண்ணி தான் நாங்கள் விட்டுட்ருக்கோம். இதில் நிறைய காய்களும் இருக்குது. ஸோ புளிக்குழம்பும் ஆச்சு, நமக்கு ஒரு கீரை பொரியலும் ஆச்சு. அக்கா கூட வேகமாக தூக்கிட்டு போனாங்க. பார்த்தா கொய்யாக்காய்க்கு மேலே இதை போட்டாங்க, கத்திரிக்காயை போட்டாங்க. கத்திரிக்காய்க்கு மேலே நெல்லிக்காயை ஹார்வெஸ்ட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இன்றைக்கி இவ்வளோ ஹார்வெஸ்ட் ஆகிருக்கு நமக்கு. நம்ம இதோட வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். அதோட அண்ணன் கையில் வந்து இது மணத்தக்காளி வச்சுருக்கிறாரு.